அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான சுற்றறிக்கை, அதாவது இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் இன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த அண்டர் கிராஜுவேட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு எங்கெங்கே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை டான்ஸ்கி வெளியிட்டிருக்குது. அது பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த டான்ஸ்கி வெளியிட்டுள்ள இந்த சுற்றறிக்கையை பற்றி பார்த்துடலாம். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி கவுன்சில் ஆராய்ச்சி நிறுவனங்களில் கோடைகால பயிற்சி குறித்த சுற்றறிக்கை, அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்குது. எந்தெந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லாம் இது அவைலபிளாக இருக்குது, எங்கே இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப்பை எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு உயர்கல்வி கவுன்சில் தேசிய அளவிலான முதன்மையான ஆராய்ச்சி நிறுவனங்கள் இளங்கலை அறிவியல் மற்றும் முதுகலை அறிவியல் மாணவர்களுக்கு கோடைகால பயிற்சிகளை அறிவித்துள்ளன என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறது. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. யூஜி ஸ்டூடெண்ட்ஸு பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் படிக்கிற காலத்துலேயுமே இந்த மாதிரி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, தெரியாது இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எல்லா காலேஜஸ்லேயும் இந்த அறிவிப்பை வந்துட்டு நீங்கள் இந்த பலகையில் அறிவிப்பு பலகையில் ஒட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்போ அவை மதிப்புமிக்க ஆராய்ச்சி நிறுவனங்களில் குறுகிய கால ஆராய்ச்சி பயிற்சியில் ஈடுபடுவதற்கான தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றன. இந்த கோடைகால பள்ளி திட்டங்கள் ஆராய்ச்சிக்கான நுழைவு வாயிலாக செயல்படுகின்றன. இது மாணவர்கள் புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் வழிகாட்டுதலின் கீழ் அறிவியல் விசாரணை உலகில் தங்கள் முதல் படியை எடுத்த அனுமதிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும், இந்த ரிசர்ச் பற்றிய ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அங்கே வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்டுக்கிடலாம், எப்படி அந்த ரிசர்ச்சை பண்ணுறாங்க எல்லாத்தையும் அவங்க வந்து கற்றுக்கலாம். இது வந்து குறுகிய கால பயிற்சி தான், அதாவது 1 மந்த்து இல்லைனா 45 days இல்லைனா 3 months 4 months 1 year வரைக்கும் இந்த பயிற்சி இருக்குது. ஒவ்வொரு அந்த கேட்டகரி யூஜினா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்கிறாங்க, பிஜினா ஒரு குறிப்பிட்ட காலம், பிஹெச்டி பண்ணுறவங்களும் இந்த பயிற்சியில் போகலாம். அவங்க வந்து கோர்ஸ் ஒர்க் முடிச்சிருந்தனா எங்கே போய் நினச்சிடலாம், பிஹெச்டியை அவங்க வந்து பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்குது. என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பயிற்சிகள் மூலம் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் நடக்கும் அதிநவீன ஆராய்ச்சியை நேரடியாக அவங்க பெற முடியும். முன்னணி விஞ்ஞானிகளுடன் தொடர்பு கொள்ளவும், அதிநவீன ஆய்வகங்களில் பணிபுரியவும், ஆராய்ச்சி சார்ந்த கல்வி சூழலில் தங்களை மூழ்கடிக்கவும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. அங்கே போய் அவங்க என்ன செய்யலாம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பார்க்கலாம். கல்லூரிகளில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் போகும்போது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்களால பார்க்க முடியும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ட்ரைனிங் கூட எடுக்க முடியும், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கூட அவங்களால எடுக்க முடியும். பாருங்கள், இந்த அனுபவம் அவர்களுக்கு மேம்பட்ட ஆராய்ச்சி முறைகளை அறிமுகப்படுத்துவது மட்டுமில்லாமல் சிக்கலான அறிவியல் சிக்கல்களை தீர்ப்பதற்கு தேவையான விமர்சன சிந்தனை திறன்களை வளர்க்கவும் உதவும். அப்போ நல்ல ஒரு ரிசர்ச் நாலேஜை அவங்க வந்து கெயின் பண்ண முடியும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய். இதுதான் சரியான தருணம் இல்லையா? அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 2nd year முடிச்சிருக்கணும், சரிங்களா, 4th semester முடிச்சிருக்கணும். அதே போல் எம்எஸ்சியில் இந்த 1st semester மார்க் வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா 1st year முடித்தாலும் அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கோடைகால பள்ளிகளில் பெரும்பாலான குடியிருப்பு படிப்புகளாகும். அங்கேயே தங்கியிருந்து படிக்கிறதுக்கும் நிறைய இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். அதே போல் இந்த மெஸ்ஸு இல்லையா, மெஸ்ஸு வந்து கன்செஷனில் கொடுக்குறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த எம்ப்ளாயிக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே இதையும்
இவங்களுக்கும் கொடுக்குறாங்க, நிறைய இடங்களில் கொடுக்குறாங்க. இஸ்ரோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த எம்ப்ளாய்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த இன்டர்ன்ஷிப் போகிறாங்களே இவங்களுக்குமே கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், இதனால் மாணவர்கள் நிதி கட்டுப்பாடுகள் இல்லாமல் ஆராய்ச்சி சூழலில் முழுமையாக ஈடுபட முடியும் என்பதை உறுதி செய்கிறது. அப்போ அங்கே போனீங்கன்னா இந்த ரிசர்ச்சுக்குன்னு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்க மாட்டாங்க. அங்கே செய்கிற அந்த ரிசர்ச்சை இவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு இவங்க அந்த ட்ரைனிங்கை இன்டர்ன்ஷிப்பை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த திட்டங்களில் பல இலவசமாகவோ அல்லது குறைந்தபட்ச கட்டணங்களிலோ வழங்கப்படுகின்றன. அதாவது ஒரு சில இது வந்துட்டு இலவசம்னா அந்த மாணவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட அந்த ரிசர்ச்சில் அந்த இன்டர்ன்ஷிப்பில் போக மாட்டாங்க. அதனால் மினிமம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வாங்க, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் மினிமம் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அப்போ தான் நல்லா லேர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. பின்வரும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் 2025க்கான கோடை காலத்திற்கான குறுகிய கால பயிற்சி திட்டங்களை வழங்குகின்றன. மாணவர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த 2025க்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாருக்குமே வெளியிட்டுருக்குறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதும் கிடைக்காது. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் படித்து முடிச்சிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்து. என்னென்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குதோ எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். எங்கே கிடைக்கும் அங்கே போய் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா முதல்வர்கள் மற்றும் துறை தலைவர்கள் இந்த செய்தியை அறிவிப்பு பலகையில் தவறாமல் வெளியிட்டு அதை அனைத்து குழுக்களிலும் பரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இதை வந்துட்டு நீங்கள் இந்த சர்க்குலரை அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இந்த டான்ஸ்கி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, எங்கெங்கே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற அந்த தகவலையும் இதிலேயே கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதையும் பார்த்துடலாம். பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் பார்க்கு இது அந்த வெப்சைட்டுக்கான அந்த லிங்க்கும் இதில் இருக்குது. நீங்கள் பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் அடிச்சிங்கனாலே கூகுளில் வந்துடும். அது உள்ளே போய் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனா கரியர் அந்த மாதிரி அந்த ஐக்கானில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேப்பில் போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். பாருங்கள், இதில் கடைசியாக ஸ்டூடெண்ட் இருக்குது. அடுத்தபடியாக நேஷ்னல் கெமிக்கல் லெபார்ட்டரி NCL. அப்போ இதுக்கான அந்த லிங்க்கும் இதில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனாலே போதும், நேஷ்னல் கெமிக்கல் லெபார்ட்டரி அந்த வெப்சைட்டில் போனாலே போதும். அடுத்து பாருங்கள், டிஃபர்னு சொல்லுவாங்க, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட், அடுத்தபடியாக இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், போஸ் இன்ஸ்டிடியூட், அடுத்தபடியாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இது வந்து ஐசர் போபாலில் இருக்குது. இது வந்து ஐசர் கொல்கத்தா. அடுத்தபடியாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென் சயின்டிஸ்ட் ஃபவுண்டேஷன் NGSF இங்கே அப்ளை பண்ணலாம். அடுத்து நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் NCRA. அடுத்தபடியாக IIT தர்வாட், IIT குவஹாத்தி, IIT புவனேஸ்வர், IIT மந்தி, NIT ரூர்கிலா, IIT நாக்பூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி, IIT இந்தூர், IIT பாலக்காட், IIT மந்தி, IIT டெல்லி, IIT திருப்பதி, IIT கோட்டயம், IIT பாம்பே, IIT இந்தூர், அகமதாபாத் யூனிவர்சிட்டி. அடுத்தபடியாக இஸ்ரோலாம் நல்லா உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இஸ்ரோவை உள்ளுக்குள்ளே போய் பார்த்த மாதிரி ஆச்சு, இஸ்ரோவில் நீங்கள் ரிசர்ச் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால் தவறாமல் இதுக்கு பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்கான ஸ்லாட்டு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் இஸ்ரோவில். சரிங்களா, அடுத்த வருஷம் என்ன பண்ணிவிடுங்க, இதை பயன்படுத்திக்கிடுங்க. அடுத்தபடியாக ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், IIT வதோதரா, அடுத்தது அம்ரிதா. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 31 இருக்குது. அடுத்தபடியாக இந்த 32 ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, 33 IIT டெல்லி. அப்போ 33 இன்ஸ்டிடியூட் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணலாம். எது உங்களுக்கு பக்கமோ அந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எங்கேனாலும் அப்ளை பண்ணுங்கள். அங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அங்கே தங்கியிருந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கேனாலும் போகலாம். டெல்லி போகலாம், கொல்கத்தா போகலாம், கேரளா போகலாம், கர்நாடகா போகலாம், எங்கேனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்,
போய் இந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணலாம். உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? நீங்கள் எல்லா வெப்சைட்லேயும் போங்க, எல்லா வெப்சைட்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். சரிங்களா? அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் இதை வந்து கவனமாக என்ன செய்யணும், நீங்கள் விழிப்புடன் இருந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிறைய இந்த விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில், ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லை. அப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்துங்க. உடனடியாக போங்க. இதில் வந்து இந்த இன்ஸ்டியூட் எல்லாத்துலேயும் நீங்கள் போங்க, இந்த வெப்சைட்டில் போங்க. வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப்புன்னு இருக்கும். அந்த வெப் பேஜ் பேஜில் போயிட்டு சம்மர் இன்டர்ன்ஷிப், சரிங்களா? அப்போ இதில் பாருங்கள் ISIPன்னு இருக்குது. அப்போ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன செய்வீங்க, போகும் பாருங்கள் இன்டர்ன்ஷிப்னு இருக்குது. இன்டர்ன்ஷிப்புக்கான அப்ளிகேஷன், சரிங்களா? சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் 2025 பாருங்கள், எல்லா இதுலேயும் இருக்குது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? இதை உங்களுக்கு ஒரு சில இதில் மினிமல் அமௌண்ட் தான், இல்லைன்னா ஒரு சில இதில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்போ தவறாமல் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய இடங்களில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சம்மர் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணி போகிறாங்க. அவங்க வந்து விழிப்புணர்வுடன் இருக்கிறாங்க, அதனால் போகிறாங்க. தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக போகணும். அது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அதனால் கண்டிப்பாக இதில் கலந்துக்கிடணும். அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க. என்ன அப்படிங்கிறது நானும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், கெமிஸ்ட்ரி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த சேனலில் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.